அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் அன்புக்கு, அல்லாஹுவின் பாசத்துக்கு எல்லையே கிடையாது. அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு கோடி மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பாவி இருந்தார். எந்த ஒரு நன்மையையும் செய்யாத ஒரு பாவி இருந்தார். இந்த பாவி மௌத்துக்கு முன்னால, மரணத்துக்கு முன்னால அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரு, நான் மரணித்த பின்னால என்னை அடக்கம் செய்ய வேண்டாம், என்னுடைய உடம்பை எரிச்சி சாம்பலாக்கி அந்த சாம்பலின் அரவாசை கடலோட கலக்க வேண்டும், மற்ற அரவாசையையும் காத்தோட கலக்க வேண்டும். அதே போன்று அந்த மனிதன் மரணித்த பின்னால அவருடைய பிள்ளைகள் அரவாசை கடலிலும் அரவாசை காத்திலும் கலந்தார்கள். அல்லாஹ் காத்துக்கு கட்டளையிட்டான் அவருடைய சாம்பலை ஒன்று சேர்க்கும்படி, கடலுக்கு கட்டளையிட்டான் அவருடைய சாம்பலை ஒன்று சேர்க்கும்படி. அதற்கு பின்னால் அல்லாஹ் உருவத்தை அமைத்து ரூஹை கொடுத்தான், உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்து அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்டான், ஏ மனிதா, நீ ஏன் இப்படி செய்தாய்? ஏய் மெஹமக்கரே. அந்த மனிதன் சொன்னான், யா அல்லாஹ், ஹௌஃபம் மின்க், உனக்கு பயந்து தான் ரஹ்மானே. இரக்கமான அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை வாரி வழங்கினான். அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் பாசமானவன், அல்லாஹ் அன்பு நிறைஞ்சவன். உங்களோட தேவை எல்லாத்தையும் கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நல்லவர்களை சோதிப்பான், ஆனால் கைவிடவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கிட்டத்தட்ட 7 பிள்ளைகளை கொடுத்தான். 11 கல்யாணம் முடித்தார்கள், 7 பிள்ளைகள் கிடைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு முன்னாலே 6 பிள்ளைகள் மௌத்தா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 பிள்ளைகளை அடக்கினாங்க. அல்லாஹ் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டு சோதிச்சான், பிள்ளை அறுக்கு சொல்லி சோதிச்சான். 96 வயசுக்கு பின்னால் பிள்ளையை கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 19 வருஷமாக அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிச்சான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றில் வச்சு சோதிச்சான். அல்லாஹ் நல்லவர்களை சோதிப்பான். அல்லாஹ் ஒரு அடியான் மீது அன்பு கொண்டா அவர்களை பலவிதமாக சோதிப்பான், ஆனால் கைவிடவே மாட்டான். நம்பிக்கை இலக்கவானம். அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் மீதுல பரிபூர்ண நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்துல கேளுங்கோ, அல்லாஹ் எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவான் இன்ஷா அல்லாஹ்.